அண்மை செய்தி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் செல்வாக்கான கட்சிகள் கொட்டகை அமைத்து வாக்காளர்களை தங்க வைப்பதை தடுக்க கோரிய வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். எந்த செல்வாக்கான கட்சிகளை குறிப்பிட்டு இந்த வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது? மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருந்த EVKS இளங்கவன் காலமானது அடுத்து அந்த தொகுதிக்கு வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியில் வாக்காளர்களை கொட்டகைகளில் அடைத்து வைப்பதை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிய மனுவை பரிசீலிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கொங்கு தேச மறுமலர்ச்சி மக்கள் கட்சியைச் சேர்ந்த KPM ராஜா என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் தொகுதியின் MLA-வாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமகன் ஈவேரா மரணத்தை தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு நீங்க இனிமேல் கரண்ட் பில்ல கட்ட வேண்டாம், அதுக்கு தான் சூரியகர் திட்டம் இருக்கு. அந்த திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. ஆண்டு இடைத்தேர்தல் நடத்தப்பட்ட போது இந்த தேர்தலில் போட்டியிட்ட செல்வாக்கான கட்சியினுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக மற்ற வேட்பாளர்கள் வாக்காளர்களை அணுகுவதை தடுக்கும் வகையிலும் ஒவ்வொரு வார்டிலும் கொட்டகைகள் அமைத்து அதில் வாக்காளர்கள் தங்க வைத்திருந்ததாக அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த கொட்டகைகளில் தங்க வைக்கப்பட்ட வாக்காளர்களுக்கு உணவு உள்ளிட்டவை வழங்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு வாக்குக்கு பணம் வழங்கப்பட்டதாகவும் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். இதனாலேதான் அந்த தேர்தலில் போட்டியிட்டு தான் தோல்வி அடைந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் இடைத்தேர்தலில் கொட்டகை பாணியை பின்பற்றக்கூடும் என்ற ஒரு அச்சம் இருக்கிற காரணத்தினால் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு மனு அளித்ததாகவும் அந்த மனுவில் தொகுதிக்கு வரக்கூடிய வெளியாட்கள் வெளியூர் செல்லக்கூடிய தொகுதி வாக்காளர்களுக்கு E-பாஸ் முறையை அமல்படுத்த வேண்டும் எனவும் தேர்தல் முறைகேடுகள் குறித்து புகார் அளிக்க ஆன்லைன் வசதியை ஏற்படுத்த வேண்டும் எனவும் கேட்டிருந்ததாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஜனவரி 8ஆம் தேதி அளித்த அந்த விண்ணப்பத்தை பரிசீலிக்கப்படாததால் தன்னை அந்த மனுவை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை நீதிபதிகள் R. சுப்பிரமணியன் மற்றும் C. குமரப்பன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் மக்கள் ஏன் கொட்டகைக்கு சொல்ல வேண்டும், யார்தான் சலுகைகள் வழங்கவில்லை, மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்து இந்த மனுவுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.